வெல்கம் டு ஜேஆர் மாஸ்டர் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை அப்படியே நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வேக வச்சுருங்க, ரொம்ப நேரம் வெளியில் வைக்காமல். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதோட இந்த ரத்தத்தை நம்ம சேர்த்துருவோம். இதுமாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அது வெந்து வந்துடும். நீங்கள் ரத்தத்தை வேக வைக்காமல் கூட அப்படியே கூட செய்யலாம். அதுமாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அதை பொரிக்கும் போது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ ரத்தத்தை வேக வச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் நடுவில் கத்தியை நல்லா கீறி விடுங்க. உள்ளாரையெல்லாம் வேகாமல் அப்படியே ரத்தமாக இருக்கும். அதனால் லைட்டாக இதுமாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வேகும். பாருங்கள், உள்ளாரையெல்லாம் நல்ல ரத்தமாகவே இருக்குது. அதனால் லைட்டாக இப்படி கீறி விட்டுக்கோங்க. இதை எப்படியே இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சைடும் நல்லா வேகும். நல்லா கீறி விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். நீங்கள் வேக வைக்காமல் செய்கிறத விட வேக வச்சு செஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். வேக வைக்காமல் செஞ்சால் அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரத்தம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரத்த பொரியலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி கீறி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது தேவையில்லை. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த ரத்தத்தை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா பொடியாக நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இது சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ரத்த பொரியலுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அந்த பொரியல்லாம் ஒரே எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிருக்க இந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதோட இந்த கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அரிஞ்சு வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம இப்ப வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த ரத்தத்தை சேர்த்துருவோம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, பார்த்து கவனமா சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட இப்ப இந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மல்லித்தலையை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். நல்லா கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியிலேயே ரொம்ப ஈஸியான ரெசிபி இதுதான். நீங்கள் ஒரு தடவை ரத்த பொரியல் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.